கீழே நிலைமை எப்படி இருக்குப்பா? வழக்கம் போலதான் இப்பயும் இருக்கு செல்லம். பிஸியாவும் ரொம்ப பிளடியாவும் இருக்குடா கண்ணா. அப்ப எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்றீங்க? ஒரு 50 வயசு ஆகுற நல்லா கொழுத்து போன கரடி மாதிரி உன்னை மொத்தமா முடிக்க நான் வந்துகிட்டு இருக்கேன்டா. ஆமா, இது என்ன கேம்? ஃபில் மை ஹோல். இந்த புக்ல இருக்கிற மாதிரி படிச்சா ஃபோன் செக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும்னு இதுல போட்டிருந்தது, அதான் படிச்சேன். ஃபோன் செக்ஸ்லாம் இன்னும் இருக்கா? இப்பெல்லாம் அதுலயே குடும்ப நடத்தி முடிச்சிடானுங்க. சரி, இப்ப திரும்ப பண்ணட்டுமா? மிஸ் ஆகிற வார்த்தையை கண்டுபிடி. ஃபில்லிங் மை ஹோல் அதுல கண்டுபிடி. யாரை கேட்டாலும் மடங்கிடுவாங்களாம். நானே மடங்கல, போங்கடா. சொல்றீங்களா? நல்லா கொழுத்து போன கரடி அது வந்து கீட்டார். கீட்டரா? கிட்டார் மாதிரி வாசிக்கிற கீபோர்ட் தான் அதுவும். அது யூஃபமிசம். இல்ல, அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஆமா, கீட்டர்னே சொன்னீங்க. நீ தானே பழைய கேம்னு சொன்ன. இல்ல, நான் எதிர்பார்க்காத ஏதாவது பதில் சொல்லுவீங்க நான் நினைச்சேன். முதல்ல இங்க வந்த வேலையை பார்ப்போம், அதுக்கப்புறமா நம்ம பதில பார்ப்போம். இன்னும் 0 kills. இப்போ யார் மேல பெட் கட்டுறது? ரொம்ப டர்ட்டியா இருக்குப்பா. கண்டுபிடிச்சிட்டேன். 50 வயசு ஆகுற நல்லா கொழுத்து போன கரடி விளையாட வந்துச்சுன்னா அது ரொம்ப டேட்டியா தான் இருக்கும். சைலன்சர் செல்ஃபி எடுப்போமா? Nigel to the arena. Nigel to the arena. நைஜல் அரேனாவை கிளியர் பண்ணு. உடனே பண்ணு.
சாரி, நான் பக்கெட் எடுக்க வந்திருக்கேன். இன்னைக்கு நைட் ரொம்ப பிஸியா இருக்கு. 20 பாடிஸ் நீ எடுத்து வைக்கணும். தெரியும், ஆனா ஒரு விஷயம் மறந்துடாத. பாடியை பேக் பண்ணி முடிச்சதும் கிளாஸ் டியூட்டி பண்ணணும். ஜெரமையா அவுட். ஆனா இப்போ வேலையை செய் நைஜல். சரி, போய் செய்வோம். ஐடியா. சாரி. நீங்க கொஞ்சம் கொஞ்சம் உள்ள தள்ளிக்கிறேன். கொஞ்சம் பின்னாடி தள்ளிக்கீங்க. இதை மட்டும் உள்ள அப்படியே வச்சிடறேன். கொஞ்சம் அவ்வளோதான். ஓ, தேங்க்யூ. என்ன கேரி, ஓ அம்மா எப்படி இருக்காங்க? அம்மாவா? அவங்களுக்கு என்ன, அவங்க நல்லா தான் இருக்காங்க. முடிச்சிட்டியா? பட்டன அமுக்கு. இருங்க, கொஞ்சம் இருங்க. சாரி, இன்னும் கொஞ்சம் தான். கொஞ்சம் நகருங்க. அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. ஹலோ செல்லம், மெயின் ஈவெண்டே மிஸ் பண்ணிருப்ப. நான் தான் மெயின் ஈவெண்ட். கிளம்புவோம். அவங்க வந்துட்டாங்க, அதை எடுத்து உள்ள வை. இந்த பொண்ணு இங்கே இருக்கட்டும். இவளுக்கு துணையா வந்திருக்கவங்களை மட்டும் அனுப்பி விட்டு. என் அப்பா இருக்கும்போது கடைசியாக அதை தான் சொன்னாரு. திரும்ப ஏதாச்சும் பேசினா நான் கொன்றுவேன். நான் பேசாமலே இருக்கேன் சார். நோ, இந்த வார்த்தையை மக்கள் உன்கிட்ட பெரும்பாலும் சொல்வாங்கல்ல, உன்னை வேறு பேத்துறதுக்கு. இல்ல ஜூனியர், அதான் உனக்கு கேட்க பிடிக்கலையோ? நான் உன்னை தொடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. நான் ஜெரமியா இங்கிருந்து எங்கேயும் போக மாட்டான். என்ன தைரியம் உனக்கு? பொத்திக்கிட்டு இருடா. சொல்றது கவனமா கேளு. ஏன்னா பெண்கள் உண்மையை ஒரு தடவை தான் சொல்வாங்க. பணத்து மேலதான் எனக்கு இன்ட்ரெஸ்டே இருக்கு. அதை வச்சு நம்ம பணத்தை பெருக்கிறதுக்கு பார்க்கலாம். இருக்கிற வரைக்கும் சண்டை போடுற மாதிரி ஆட்களை நீ எனக்கு கொடுத்த. அதுக்கேற்ற வருமானத்தை நான் உனக்கு கொடுத்தேன். அதுக்காக நீ என்னத்தோட விரும்பினா உன் உயிரை கொடுக்க வேண்டியிருக்கும். ஆண்கள், பெண்கள், பசங்க, பொண்ணுங்க எல்லாரையும் என்னால தர முடியும். சண்டை போடுறவங்க வேணும். மிலிட்ரி பேக்ரவுண்ட் இருந்தா பிளஸ்ஸா இருக்கும். ஏன்னா அவங்கள எதிர்பார்த்து யாரும் இருக்க மாட்டாங்க. நல்ல யோசனை தான். சொன்னது யாரு? நான் தானே. நீ யாருங்கிற விஷயம் வெளியில வராத. எனக்கும் என்னோட பாஸ்க்கும் தவிர கிளைண்ட்ஸோட பேர் யாருக்கும் தெரியாத. அவங்க பேரோட பாஸ்வேர்டு என்ன தவிர வேற யாருக்கும் தெரியாத. ஜீரோ கில்ஸ். ஹார்டேட் ரொம்ப திறமசாலின்னு கேள்விப்பட்டேன். கொலை பண்ண சொல்லியும் பண்ணலன்னா அவன் எப்படிப்பட்ட ஆளு? இதுக்கு பதில் சொல்றியா?
3rd ரவுண்ட் வரைக்கும் அவன் இருந்தா பார்க்கலாம். அது வரைக்கும் அவன் இருக்கணுமே. ஆனா ராபர்ட் சும்மா இருக்க மாட்டான். அந்த ஆட் ஹெட் 3 ரவுண்ட் வரைக்கும் அவன் தாக்கு பிடிக்கிறானான்னு பொறுமையா பார்ப்போம். ராபோன்னு நீ எங்க பிடிச்ச? என்னுடைய அப்பா சீட்டு விளையாட்டுல அவனை ஜெயிச்சு என்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. நான் அவனை திரும்ப நல்லபடியா கூட்டிட்டு வருவேன்னு நான் என் அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன். என்னை ஏமாத்திராத. இது வரைக்கும் நம்ம 2 பேரும் பேசினதே இல்லைல்ல? நீ நல்லவன் தான். நீ இந்த இடத்துல ரொம்ப நல்லா வேலை பார்க்குற. இப்படி சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்பா. மூணாவது ரவுண்ட்ல நீ தோக்கணும். மறக்காம நீ தோத்து போயிட. உனக்கு கஷ்டமா இருக்கும்னு தெரியும். என்ன தோக்கிறது பிடிக்காதுல்ல. நான் சொன்னதை நீ செய்யலன்னா நம்ம பிசினஸ்க்கு தான் கஷ்டம். அதுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவளை முடிச்சிருவோம். கிறிஸி, இந்த இடத்துல கண்களும் காதுகளும் நிறைஞ்சிருக்கு. ஆரம்பத்துல நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். நீ திடீர்னு இல்லாம போயிட்டா உன்னை யாராவது மிஸ் பண்ணுவாங்களான்னு. நீ இல்லைன்னு சொன்ன. நீ தானே போய் சொல்ல ஆரம்பிச்ச. அதனால கடைசி முடிவை நானே எடுத்துட்டேன். ஒன்னு நீ சாவ, இல்ல அவ செத்துருவா. இது வரைக்கும் நான் கொன்ன எல்லாரோட பேர்களும் எனக்கு தெரியும். அதே மாதிரி உன் பேர் தெரிஞ்சுக்கவும் இங்க இடம் இருக்கு. அப்படியா? நான் உன ஸ்பெல்லிங் சொல்லட்டுமா? கெஸ் யாரையும் கொன்னுடாதீங்க.
ஃபாதர் ஆர்கன்சாய்டு அந்த ஹார்ட் 8 இருந்து தப்பிச்சு போயிட்டான். அவனை பார்த்தா உடனே கொன்னுடுங்க. ஐயோ செய், அவன் ஒரு சீக்ரெட் கால்னு உனக்கு நல்லா தெரியல. பழி வாங்குறதுன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. யார் இது? போலீஸ். கதவை திறங்க. உங்க பிளாட்ல இருந்து ஏதோ அலறல் சத்தம் கேக்குதுன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அலறல் சத்தமா? எனக்கு எதுவும் கேட்கலையே. இப்ப கேக்குது. ஓ, என்ன எதுவும் பண்ணாதீங்க. வேணாம் வேணாம், என்னை விட்டுருங்க. என்ன சுட்டுடாதீங்க. அவ செத்துட்டாளா? ஓ சரி, சந்தோஷப்படுவீங்கன்னு நினைச்சேன். இல்ல நீங்க ஹாப்பியா இல்லைன்னு எனக்கு தெரியுதா? ஹார்ட் 8 இருந்து தப்பிச்சு போயிட்டான். என்ன? அவனுக்காக ஆள் அனுப்பியிருக்க. நான் பாத்துக்கிறேன், நீங்க விடுங்க. ஐ லவ் யூ. எனக்கு என் பணம் வேணும். நான் பெட் கட்டின பணமும் நான் ஜெயிச்ச பணமும் வேணும். ப்ளீஸ் இங்க பாரு. நீ உன் வாயை மட்டும் மூட. நான் என் அப்பாக்கு பண்ண ப்ராமிஸ நீ உடைக்க வச்சுட்ட. இவனை கூட்டிட்டு வருவேன்னு சொல்லியிருந்த. இப்போ நீ இவனை தூக்கிட்டு போலாம். ஆனா இவனை புதைக்கணுமே. இவன் சைஸுக்கு சவப்பட்டி செய்ய எவ்வளவு காசு ஆகும் தெரியுமா? பணத்தை திருடின, என் சத்தியத்தை உடைச்ச. சரி பரவாயில்ல, ஆனா ஒரே ஒரு காரணம் மட்டும் சொல்லு. இந்த டிக்டாக் உன்னுடைய இதயத்தை பிச்சு எடுக்காம இருக்க ஒரே ஒரு. நீயே சொல்ல, இதெல்லாம் தேவையா? இந்த கஷ்டம் உனக்கு தேவையா? இன்னமும் விட்டு கொடுக்காம தவழ்ந்து போற பாத்தியா? இன்னுமா புரியல? நிறுத்தாம ரத்தம் உனக்கு வந்துட்டே இருக்கும். உன் இடுப்புக்கு கீழே இருக்கிற பெயின் இருந்துகிட்டே இருக்கும். அது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் தலைவலி, அதுதான் மோசமானது. அதுக்கு பெயின் கில்லர் போட்ட நல்லா தூங்குனா சரியாயிடும். Sweet dreams. இப்ப உன்ன என்ன பண்றது? இப்ப நம்ம பேச்சுவார்த்தையை தொடரலாமா? இந்த பிசினஸ் எனக்கு தெரியும், உன் தேவையும் எனக்கு தெரியும். அப்படின்னா நான் உன்னை என் பிசினஸ்ல சேர்த்துக்கிறேன் காபாய். அவன் செத்தானா இல்லையா? இல்ல, உன் ஆளுங்க தான் செத்தாங்க. நீயும் அவங்களோட போய் சேர்ந்துருவ. கிறிஸியை நீ கொண்டு இருக்க கூடாது. உன்னை தேடி நான் வர. சரினா ஜெர்மையா, நம்ம ஆட்கள் எல்லாரும் சண்டைக்கு தயாரா இருக்க சொல்ல. ஹார்ட் 8 இங்க தான் வந்துட்டு இருக்கான். எனக்கு நைட்டு எவ்வளவு ஃபன்னா இருக்க போது பாரு. ஹிக்ஸில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாரையும் கொண்டுட்டான். இப்ப என்ன கொல்ல போறா? என்ன காப்பாத்துங்க. என்னோட பேரு சரினா. நான் நக்கல் டான்ஸ் கிளப் நடத்திட்டு இருக்கேன். ஐயோ, அவ இங்க வந்துட்டான். உங்க அட்ரஸ் என்னன்னு சொல்லுங்க மேடம். இருக்கா? இதை எடுத்து ஏண்டா குடுக்குடுப்புக்கார மாதிரி ஆடிக்கிட்டே இருக்க? இப்ப ஃப்ரண்ட்ல உட்கார முடியாது. அப்ப இறங்கி போடா. இந்த இடத்துக்கு முதல்ல நம்ம தான் வந்திருக்கோம் போல இருக்க. எப்படி முதலன்ற? ரேமன் தானே இந்த இடத்துக்கு நம்மள வர சொன்னான். என் கூட நீ 1 மாசம் தானே நல்லா சுத்திக்கிட்டு இருக்க. நீ ஃபீல்டில் என்னை விட பெஸ்ட் ஆகணும்னா எதிர்பாராத விஷயங்களை நீ பண்ணணும்.
என்ன பார்த்து எல்லாத்தையும் பொறுமையா கத்துக்க, சரியா? கத்துக்கிட்டு திறமைய வளர்த்துக்கடா. உங்க ஒய்ஃப் வந்தாங்கன்னா பின்னாடி உட்கார வச்சுக்குங்க. இன்னொரு விஷயம், எனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு தெரியுமா? அப்பனா நீங்க கொடுத்து வச்சவரு. கொடுத்து வச்சவனா தினமும் செக்ஸ் வச்சுக்கலாம், ஆனா வாரத்துல ஒரு தடவை தான் சேர்க்கிறா. எனக்கு தினமும் கிடைச்சா நான் ஏன்டா உங்கள சுத்த போறேன்? அப்ப இன்னைக்குதான் நீங்க சேர்ற நாளா? இல்ல, இன்னைக்கு அவ சமையல் கிளாஸுக்கு போயிருக்கா. ஹாய். சொல்லுங்க ரெட்மண்ட். இது ரைட்ன்ற விஷயத்த மறந்துட்டீங்களாடா கிறுக்குனுங்களா? நான் இங்க ஒரு ஸ்வாட் டீமோட வந்திருக்கேன். அவங்க ரெடியா இருக்காங்க. இங்க வந்து பார்த்தா நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இடத்த காலி பண்ணுங்கடா. அவ ஸ்மோக் பண்ணா சூப்பரா இருப்பாடா. டிடெக்டிவ் மெக்ரீடி, நீங்க வரது சொல்லல? எதிர்பார்க்கல. போறோம். கதவை உடைச்சிட்டு போக ரெடியா இருங்க. 3 2 1 3 2 1 1 1. ரேம் எங்க இருக்கு? அத நாங்க கொண்டு வர மறந்துட்டோம் மேடம். ரேம் மறந்து வச்சிட்டீங்களா? அட ரேம் நாங்க கொண்டு வரலமா? இல்ல சாரி மேடம். ரேமா உள்ளறத நிறுத்துறியாடா? கதவை திறக்கிற அந்த மெட்டல் டிவைஸை நாங்க கொண்டு வரல மேடம். ரேம்னு சொன்னாலே போதும். இவன் தான் சொல்ல வேணாம்னு சொன்னா. டேய் என்ன வெறியா தாதடா. இது இருக்கிறதாச்சும் சொல்லிருக்கலாம்ல. ஆனா நீங்க கேட்டது ரேம் தானே, இதையா கேட்டீங்க? கதவை உடைக்கிறதுக்கு எது இருந்தா என்னையா? சீக்கிரமா உடைச்சு தொலைங்க. இங்க சிசிடிவி இருக்கு ரெட்மண்ட். ஆனா உடைஞ்சு போயிருக்கு. கோப்பர் வந்தா சரியா போயிரும் நினைக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி அவன் என்ன 5th floor வரைக்கும் வர சொல்லியிருக்கான். ஏதோ உன்னை கண்டுபிடிச்சிருக்கானா? போலீஸ் ப்ளீஸ் அசையாதீங்க. எதுவும் பேசாம அமைதியாயிரு. நீ ஏதாவது சொன்னாலோ செஞ்சாலோ அது சட்டத்துக்கு எதிரானது. ப்ளீஸ் ஃப்ரீஸ் நான் சொன்னேன். நான் இதோ வந்துடுறேன். வரண்டா. எதுவும் பேசாத. கீட்டனுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி அவனை பேச வைக்கணும். சீஃப் இன்ஸ்பெக்டர் வர லேட் ஆகும். ஓ, இன்னைக்கு நியூஸ் பார்க்கலையா? மேயருக்கு இன்னொரு அவார்ட் கிடைக்குதாம். இவங்க செஞ்ச வேலைக்காக Women of the Year னு குடுக்குறாங்க பாரு. பாராட்டி தான் ஆகணும். அது மட்டும் இல்லாம இவங்க என் ஓல்ட் ஸ்கூல் ஃப்ரெண்ட். இந்த Women of the Year அவார்ட் வாங்குறது சீஃப் இன்ஸ்பெக்டர் கேத்ரின் கீட்டன். ஒரு முக்கியமான பிரேக் த்ரூ எனக்கு கிடைச்சிருக்கு. ஆமா, உன் கையில என்னது? அது எனக்கு தெரியும். அமைதியா இருக்கிறது கூட சில சமயம் முக்கியமான விஷயம்தான். கோப்பர் என் கூட வரியா? நானா? உள்ளையா? நோ. ஏன்? எனக்கு ஒரு முட்டாள் தேவை. நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. முட்டாள் தான். அவனோட எவிடன்ஸ் பேக் கொண்டு வாங்க. சரி, கொண்டு வரேன். நீ இப்படி அமைதியா இருக்கிறதுனால டிவிங்ல பெரிய பாப்புலர் ஆக போற. என்னடா பண்ற? விசாரணை நடக்கும்போது விசாரணை கைதி இவ்வளவு அமைதியா இருந்தா என்னோட கல்லிக்கு ரொம்ப இதெல்லாம் பிடிக்காதுடா. புரியுதா? உன் தோல் எல்லாத்தையும் உரிச்சு செவுத்துல தொங்க விட்டுருவோம். இன்னொரு விஷயம் சொல்லவா? இவன் பார்க்க தான் கோமாளி மாதிரியே இருப்பான். ஆனா உன்னை விட மோசமானவன். இவனுக்கு அறிவே கிடையாது. பொண்ணுங்களை மடக்க தெரியாது. ஒரு பொண்ணு கூட இவனை ஏறெடுத்து பார்த்தது கிடையாது. அதோட பொண்ணுங்க இருக்கிற பார்ட்டிக்கு இவனை இன்வைட் பண்ணவே மாட்டாங்கடா. ஆனா இவனுக்கு எதுல திறமை இருக்குன்னா கம்ப்யூட்டர்ஸ்ல. இவனுக்கு அதுனா உயிர். ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் திருப்பி எடுத்து இன்னைக்கு நீ செஞ்ச வேலைகளுக்கான எவிடன்ஸ் எடுக்க போறான். ஆக்சுவலா நான் எதுக்காக இங்க வந்தேன்னு தெரியுமா? சிசிடிவி ஃபுட்டேஜ்ல சில விஷயங்கள் எனக்கு கிடைச்சிருக்கு. போதுமா? டேய் ஏன்டா தட்டிக்கிட்டே இருக்க? கெட்ட போலீஸா இருக்கணும்ல. பொத்திக்கிட்டுறா. சும்மாடா. வேணானா விடு. கங்க்ராச்சுலேஷன் மேம். வெளியே போ. ஏன் எனக்கு கால் பண்ணல? நான் ஒரு வேலையா இருந்தேன் மேம். வேலை வெட்டி இல்லாம சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தேன்னு சொல்லு. எனக்கு 2 டவுனை கொடு. நாங்க தேடிட்டு இருந்த இடத்தோட அட்ரஸ் 999 கால் பண்ணி தான் சொன்னாங்க. ஆனா நாங்க அங்க போறதுக்குள்ள எல்லாருமே இறந்துட்டாங்க, ஒருத்தனை தவிர. சிஸ்டம்ல பேரு பிரின்ஸ் எதுவுமே இல்ல. வெறும் ஒரு டோர் கீ மட்டும். யார் கால் பண்ணது?
பேரு செரீனா மார்க்கோஸ். செரீனா மார்க்கோஸா? அவளும் வந்திருக்காளா? இன்னும் வரல. நாங்க பாடிஸை ஷிஃப்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். சரி, என் கூட வா. நான் என் கூட பெரிய ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். அவர் நினைச்சா உன்னை பேச வச்சிருவாரு. ஆனா அப்படி செய்ய எனக்கு விருப்பம் இல்லை. அது டேட்டோ ரிமூவல்ஸ் கார் தானே? அந்த ஷேப் நல்லா இருக்கு. நீங்க எங்க சர்வ் பண்ண மெரினா? நீ டாஸ்க் ஃபோர்ஸ்ல சேரணும்னு ரிக்வெஸ்ட் கொடுத்திருந்தல, ஒரு ஃபீமேல் ஆஃபீஸருக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் நினைச்சேன். நான் உன்னோட எதிரி இல்லை, அதே மாதிரி தோழியும் இல்லை. நான் உன்னுடைய பாஸ். மறந்துடாத சார்ஜென்ட். சாரி மேம். திரும்பவும் மரியாதை இல்லாம பேசினா உன்னை அனுப்பிடுவேன். எனக்கு போய் சொல்றவங்களே பிடிக்காது, அதனால பார்த்து நடந்துக்கோ. இப்ப போய் அந்த சிசிடிவில ஏதாவது பயன்படுற மாதிரி கொண்டு வா. போ. பேசு, பேசாம இரு. ஏன்னா எப்படி உன்னை நான் ஜெயில தானடா போட போறேன். நான் தப்பிச்சு வந்த இடத்த கம்பேர் பண்ணும்போது இந்த ஜெயிலாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதனால நான் ஜெயிலுக்கு சந்தோஷமா போறேன். ஓ, கண்டிப்பா அனுப்புறேன். உன்னை பத்தி நான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். உன்னை பத்தி நான் நிறையவே தெரிஞ்சு வச்சிருக்கேன். ரைட் ஹேண்டட். ஆமாண்டா. கோமாளி. யா. ஏய், உன் ஒய்ஃப் உன்னை ஏமாத்துறா. அப்படியா? அது அப்புறம் உனக்கு தெரியும். கோமாளிகளா? வெளியே போ. ஏன் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு சொல்றீங்களா? அவன் எதுவுமே பேசல. எதுவும் பேசலையா? ஆமா, எதுவும் பேசல. அப்புறம் எப்படி அவன் கூட சும்மா பேசிட்டு வந்தியா? அவன் கடைசியில பேச ஆரம்பிச்சான், ஆனா இந்த மாதிரி பேசிட்டான். அதுக்கு அவன் கழுத்துல பென்சிலை வச்சிருக்க. இவர் அடிச்சதுனாலதான் நான் அந்த மாதிரி பண்ணேன். நமக்கு பயன்படுற மாதிரி ஏதாவது அவன் சொன்னானா? இவன் கோமாளி, நாங்க 2 பேரும் கிறுக்கணுங்க. இவன் ஒய்ஃப் சீட் பண்றான். அவன் கையில டாட்டா ஸ்கிரிப்டா இருக்கு. அது மிலிட்டரி ரெஜிமெண்ட் தெரிஞ்சா நம்ம பேரை கண்டுபிடிச்சிடலாம். அப்ப போய் கண்டுபிடி. அவன் என்னை ஏமாத்திட்டு இருக்கான்னு எனக்கு ஆரம்பத்திலே தெரியும்டா. 2 வருஷமா அவ சமையல் கிளாஸ்க்கே போய்கிட்டு இருக்கா. இதுக்கு தான் அவன் போய்கிட்டு இருக்காளா? குட் ஈவினிங் மிஸ்டர். சும்மா ட்ரை பண்றதுதான். நான் தான் சீஃப் இன்ஸ்பெக்டர் கேத்ரின் கேட்டன். உங்களை இப்ப நான் தான் இன்டர்வியூ பண்ண போறேன். வழக்கமா இங்க கைதிங்க கையில கஃப் போட்டிருப்பாங்க, ஆனா உங்களோட கையில அது காணுமே. எதுக்கு தேவையில்லாம? நாம 2 பேரும் கொஞ்சம் நார்மலா பேசிக்கலாமே இப்போ, ஓகேவா? உங்க ஆளுங்களுக்கு நார்மலா பேச தெரியாது. டேய் கூப்பர், என்ன விட்டு தொலைடா. என்ன அவன் தலும்ப போய் தேடு. என்னத்தை தேடுறது? உள்ள இருக்கிறவன் எக்ஸ் மிலிட்டரியா இருப்பான்னு நான் நினைக்கிறேன். அது எப்படி சொல்ற? ஏன்னா அவன் கையில இருக்கிற டாட்டாவை அழிச்சிருக்கான் பாரு. அவன் கையில டாட்டூவா? எங்க இருக்கு? ஆர்எம் ராயல் மெரிசனோட கமாண்டோ. அவனை பத்தி ஏதாவது மிலிட்டரி ரெக்கார்ட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பாரு. பெருமையுள்ள மெரின்ஸ்லாம் அவங்க டாட்டாவை எடுக்க மாட்டாங்க. இந்த விஷயம் நான் எங்க அப்பா கிட்ட இருந்து தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். எதுக்கு தேவையில்லாம நமக்குள்ள பிரச்சனை? நான் உதவ தான் வந்திருக்கேன். என்ன பேச வைக்க இது என்ன புது முயற்சியா? பொறுமைங்கிறது எனக்கு மல அளவு இருக்கு தம்பி. செரீனா மார்க்கோஸ் ரொம்ப பொறுமையுள்ள ஆளா? ஹே, எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பாரு. வெல்கம் பேக் ஜூடாஸ். நான் ஓடி போயிருப்பேன், ஆனா புத்திசாலிங்க முட்டாள்தனமா எதுவும் பண்ண மாட்டாங்கல்ல. காய் ஃபாக்ஸ் ஜேம்ஸ் ஃபர்ஸ்ட கொலை பண்ண தவறுனப்ப என்ன ஆச்சு தெரியுமா? துரோகம் பண்ணது அவனுக்கு முத்திர குத்தி தூக்குல தொங்க விட்டுட்டாங்க. ஆணுறுப்ப வெட்டி கொடுமைப்படுத்தினாங்க. இன்னைக்கு நைட்க்கு அப்புறம் உன் வேலை முடிஞ்சதும் அதேதான் நடக்க போகுது. ஆனா ஃபாக்ஸ் புத்திசாலி உன்ன மாதிரி இல்ல. அவன் உயிரை எடுக்கிறதுக்கு முன்னாடி மேல இருந்து கீழே குதிச்சு கழுத்தெலும்பு உடைஞ்சு அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். அதே மாதிரி நீயும் பண்ணா உனக்கும் சுலபமா இருக்கும்னு சொல்வேன். உன் கையில இருக்க கண்ணை பொறுமையா வாயில வச்சு அதை பொறுமையா அழுத்தி பாரு. நீ அவளை கொன்னிருக்க கூடாது. இந்த உலகத்துக்கும் அவளுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இது என்னுடைய உலகம். நீயே அவளை இழுத்துட்டு வந்துட்ட.
அப்ப இது உன் தப்பு தானே? அவனை நீ சாவு, இல்ல அவ செத்துருவா. இந்த டீல் தானே நம்ம போட்டோம். ஆனா நீ அதை மீறிட்ட. சோ இன்னைக்கு நைட் நீங்க 2 பேரும் சாவ போறீங்க. சரினா சரினா கண் சுடுற சத்தம் எனக்கு எங்க இருந்தாலும் கேட்டுரும். அது என்கிட்ட பேசும். இப்ப இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னு உங்ககிட்ட சொல்லட்டுமா? கண்ணு கிட்ட பேசுறியா? மென்டலாடா நீ? நான் ஃபுல்லா இருக்கேன். சுடுன்னு சொல்லுது. அதுக்கு முன்னாடி நான் உன்னை கொன்னுட்டா அவன் உன்னை கொன்னுடுவான். ஓகே. மிஸ் செரீனாவுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். 60 செகண்ட்ல உன் கதையை முடிச்சிருவேன்னு. உன் கண்ணை கீழே போட்டு என் கூட சண்டை போடவா. ஆனா ஒண்ணு நிச்சயம், டைம் முடியும் போது என்ன கொன்னுடுன்னு நீயே கெஞ்சுவ. இது வரைக்கும் நானே 60 செகண்ட்ல யாரையும் போட்டு தள்ளினதில்ல. சரிவா பார்க்கலாம். You can break through the ball and let yourself free fall. I said break out cross the lines. I said break out so many rules I feel bound and tied to. You can break through the ball and let yourself free fall. I said break out through, break out through, cross the lines. I said break out through. பணமாவது சம்பாதிக்கிறோமே. நம்ம கிட்ட பணம் இருக்கா? அவனை சாவடி. சரினா மார்க்கோஸ், அப்போ உன்னோட ஃப்ரெண்டா? என்ன பார்த்தா உங்களுக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற மாதிரியா தெரியுது? உயிரோட இருக்காளா? எனக்கு பெருசா மற்றவங்களோட ஃபேஸை பார்த்து பேர் சொல்ல வராது. அதுவும் குறிப்பா பாடிஸோடது. ஆனா சில பேரோட முகங்கள் எனக்கு வேணும்னா நான் என்ன வேணாலும் செய்வேன். உதாரணத்துக்கு அந்த பாடியோட லிம்ஸ், டார்சோஸ், மண்டவோட இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் மிக்ஸ் ஆகி இருந்தாலும் எடுக்காம விட மாட்டேன். செரீனா மார்க்கோஸும் அவளோட அசோசியேட்ஸும் இப்ப அவளோட கிளப்ல தான் இருக்காங்க. ஆனா அங்கிருந்து ஒரு பாடி கூட கிடைக்கல. இறந்து போனவங்களோட குடும்பத்துக்கிட்ட கொடுக்கறதுக்கு எங்க கிட்ட ஒண்ணுமே இல்லை. அவங்க ஒருவேளை நீ கூட இறந்து போனவங்களோட பாடி எங்களுக்கு கிடைக்க கூடாதுன்றதுக்காக அதை சின்ன சின்னதா வெட்டி போட்டிருப்பீங்கல்ல, பற்களை உடைச்சிருப்பீங்க, நகங்கள் எல்லாத்தையும் எரிச்சிருப்பீங்க. அந்த இன்டோகிரேஷன் ரூம்ல நான் தான் இருந்திருக்கணும். நான் தானே போன் எடுத்தேன். கேஸை நான் தானே கண்டுபிடிச்சேன். நான் தானே ஃபர்ஸ்ட் போனேன். டே என்னடா பண்ற? மிலிட்டரி டேட்டா பேஸ்ல அவன் ஃபிங்கர் பிரிண்ட டெஸ்ட் பண்ணேன். ஐயோ, இது என்னோட பேக் ரேட்டுக்கும் அதிகமானது. இப்ப முடியுமா முடியாதா? என்னால முடியாது. இதுக்கா நான் உன்னை கேட்டேன். ஓகே பேபி, இந்த பார்ட்டி ஆரம்பிப்போமா? போடு. லெஃப்ட்டுக்கா போ. ஹலோ, ரைட்ல போ. மேட்சா? போட்டோ நல்லா இருக்கே. இன்னும் அம்மா வீட்ல தான் நான் இருக்கேன். ஓ, ஃபேன்ஸ் மீட்டிங்கா? ஓகே. சாயந்தரம் 6 மணிக்கு உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஆஹா, உன் ப்ரொஃபைல் பிக்சர் பங்கமா இருக்குமா? அச்சச்சோ, பகல் நேரம் யாருக்கு வேணும்? வாடி தங்கம், என் பைக் மேல ஏறி உட்காரு. அதுல 5 கீரு.
ரொமான்டிக்கா போய் டின்னர் சாப்பிடுவோமா? ரிப்ளைட் இருக்கும்போது எதுக்குமா நம்மளுக்கு கேண்டில் லைட்? அந்த பக்கெட்டுக்குள்ள இருக்கிற வீகன் சிக்கன் எல்லாமே எனக்கு வேணும். அட்டகாசமால இருக்கும். நான் நல்லா பேசுறேனா? எங்க அம்மா ஹாஸ்பிடல் வரைக்கும் போயிருக்காங்க, அதனால கொஞ்ச நேரத்துக்கு வர மாட்டாங்க. இங்க நம்ம தனியா தான் இருக்கோம். என்னம்மா பிடிச்சிருக்கா? அப்படிதான், அப்படியே கொஞ்ச நேரம் நில்லு. உன் மெயின் ஃப்ரேம் ரொம்ப சாஃப்டா இருக்கு. இங்க செக்யூரிட்டிக்காக போட்டிருக்க பாஸ்வேர்ட் டைட்டா இருக்கு. ஐயா அப்படிதான் நல்லா போய்கிட்டு இருக்கு. செல்லம் ஏதாவது பேசுமா? ஓ கமான், அவ்வளவுதான் செல்லம், அவ்வளவுதான் கமான். யா ஓ யா. ஐயோ அம்மா, என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க, இங்க பார்க்காதீங்க, என்னால இதை நிப்பாட்ட முடியாது. தடி கமான். அப்படிதான் முடிஞ்சது. யா இப்ப சொல்லுங்க, யாருக்கு இருக்கேன்? நீதான். எப்பயுமே அது மாறாது. அவன் ஒரு வார் ஹீரோ. வார் ஹீரோவா இருந்தான்னு வேணா சொல்லு. ஆக்சில் போலீஸ். ஓகே மிஸ்டர். கோவத்தோட உச்சத்துல இருக்க கேர்னல் வேகன் புரோடியை கூப்பிட்டு போகிறதுக்காக இன்னும் 60 மினிட்ஸ்ல இங்க வந்துருவாரு. ஒரு வார் ஹீரோ எதுக்கு இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்யணும்? கூப்பர், இந்த டீடைல்ஸ்லாம் என் போனுக்கு அனுப்பி, நான் திரும்ப போய் சீனை பார்த்துட்டு வரேன். ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. புரோடியோட ஃபைலை பிரிண்ட் பண்ணு. நாம கீட்டனை வார்ன் பண்ணணும். சில மாசங்களுக்கு முன்ன கையில டேட்டோ இருக்கிற மாதிரி மேக்கு ஒண்ணு கிடைச்சது. அது பேரு ஷிபோன். கேலிக் பிளேட வச்சு மிலிட்டரி ரெஜிமெண்ட் நம்பரை சேர்த்து வச்சு டேட்டோ குத்தி வச்சிருக்காங்க. அதை வச்சு ஜிம்மி ஜேம்ஸ்னு ஒருத்தரை கண்டுபிடிச்சோம். நீ கேள்விப்பட்டியா? பேர்கள் முகங்கள்லாம் தெரியாது. ஆனா அவரோட ஒய்ஃப் கேன்சர்ல இறந்ததுக்கு அப்புறம் அவரு ரொம்ப தனிமையாயிட்டாரு. டிப்ரெஷன்ல என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்லயே அடைஞ்சிருந்தாரு. அப்புறம் PTSD தான் அவரை வெளியெடுத்தாங்க. சில சமயம் நமக்கே எல்லாம் ஆச்சரியமா இருக்கும். அவர் செஞ்ச வேலைகளை தேடி போகும்போதுதான் எங்களுக்கே தெரிஞ்சது நிறைய பேர் வெட்ரன்ஸ்னு. திடீர்னு அவங்க காணாம போயிட்டு இருந்தாங்க. எனக்கு அது பிடிக்கல. ஏன்னா இந்த ஆளு நல்லா இருந்திருக்கணும். எனக்கு சரி நான் வேணும், அதுக்காக நீ எனக்கு உதவி செஞ்சாகணும். அவங்களுக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கல்கள். ஆனா இதை வச்சு சரி நான் நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. கேப்டன் ராய் புரோடியை பத்தி எல்லாமே இதுல இருக்கு. இதுல எல்லாமேலாம் இல்லையே. அவன் யாருன்னு கண்டுபிடிச்சல? யாரா இருந்தான்னு கண்டுபிடிச்சேன். ஆனா இப்ப அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு எதுவுமே இதுல இல்லையே. அவன் கொன்னதா கேமரால பதிவாகல. இது நல்ல விஷயம்தான். சரி, நான் பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? கடைசியா பார்த்தப்போ உயிரோட இருந்தா. அப்புறம் புரோடியோட கமாண்டிங் ஆஃபீஸர் கர்னல் அவரை கூட்டிட்டு போகிறதுக்கு இன்னும் 1 ஹவர்ல வந்துருவாரு. இவன் நம்ம கிட்ட இருக்கிறது அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? மிலிட்டரி டேட்டா பேஸ்ல நாங்க இவனை பத்தி தேடணும். கடைசியில ஹூப்பரை சொதப்பிட்டான். வேற ஏதாவது சொல்லணுமா? நோ மேம். நாம கீட்டன் கிட்ட வார்ன் பண்ணணும். இது மிலிட்டரி விஷயங்கிறதுனால நம்ம எதுவும் செய்யக்கூடாதுன்னு அவர் சொன்னாரு. இங்க வரும்போது அவரோட சோல்ஜரை யாராவது இன்டர்வியூ பண்ணா உடனடியே அவங்க சீட்டை கிழிச்சிருன்னு அவர் சொன்னாரு. சும்மா சாக்கு சொல்லாத. உன்கிட்ட ஒரு வேலை தானே கொடுத்தாங்க, அதை செய்ய மாட்டியா? அவனை கவனிச்சுக்க. இது ஏன் உலகம் நான் தான் சொன்னேன்ல. இங்க எல்லாத்தையும் நான் தான் கண்ட்ரோல் பண்ணுவேன். அட கடவுளே, அதை என்கிட்ட கொண்டு வராதீங்க. என்ன முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? நான் தான் சீஃப் இன்ஸ்பெக்டர் கேத்தரின் கேட்டன். குட் ஈவினிங் சீஃப் இன்ஸ்பெக்டர். நான் தான் கேப்டன் ராய் புரோடி. ஏவோல், ஏன் ஓடி வந்த? இல்ல, நான் அப்படியெல்லாம் பண்ணலையே.
பிரஷரை தாங்க முடியலையா? ப்ரெஷரா? அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? கார்ப்ஸை பொறுத்தவரை உண்மை இதுதான். ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. அப்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல? இப்போ நான் என்ன சொல்லணும்? ஐ எம் புரோக்கன்னா, இல்லை என்னால் அதை பற்றி பேச முடியாதுன்னு சொல்லணுமா? நோ, அதை என்னால் சந்தோஷமாக சொல்ல முடியும். பூட் நெக்காக இருக்க எனக்கு பெருமையாக இருக்கு. என் யூனிஃபார்மையை நான் பெருமையோடு தான் போட்டேன். சில பேர் திரும்ப வீட்டுக்கு போவாங்க, ஆனால் அதையே எல்லாரும் எதிர்பார்க்க முடியாதுல்ல. ஏன்னா ஒரு சிலர் உயிரோடு வராமல் செத்து போய் பேக்லலாம் வருவாங்க. ஸோ எங்களை யார் எதிர்பார்க்க போகிறாங்க? நான் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சும் ஏவோல் என்ன வேணான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பணம்னு வந்துச்சுன்னா இப்படியெல்லாம் பண்ணி பிழைக்க வேண்டியதாக இருக்கு. எங்களில் சிலருக்கு நாங்கள் எந்த இடத்த பாதுகாக்க போனோமோ அதுவே எங்கள் வீடாக மாறிடுச்சு. அந்த மாதிரி தான் நினச்சி செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அவங்களே பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கஷ்டம்தான். ஆர்டர்ஸ் கொடுக்கறது கஷ்டம். சொல்றத கேட்டு நாம பழகிறது இன்னும் கஷ்டமானது. அப்படி இருந்தும் நீங்க ஆர்டர்ஸ் கொடுத்தீங்களே கேப்டன்? நிறைய. எப்பெல்லாம் நான் அதை மறுக்கிறனோ யாராவது இறப்பாங்க. ஆனா என்னால இதை ஏன் தப்பு இல்லைன்னு நினைக்கவே முடியல. வேற யார் தப்பு? மேஜர் வாங். யாரு? கர்னல் போனா ப்ரமோட் ஆயிட்டானா? அப்போவே நினைச்சேன் நான் இப்போ இங்கே தான் இருப்பேன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன வேலை செய்ய விடாம தடுத்தான். இப்போ உங்களை தடுக்க போறான். ஆனா ஒன்னும் அவன் தடுக்கலையே. நான் ஒன்றும் கொலைகாரம் இல்லை, பாதுகாக்கத்தான் அப்படி பண்ண. அப்பாவி மக்களை, என்னோட ரெஜிமெண்ட்டை, என் சோல்ஜர்ஸை, என்னோட நாட்டை, நான் விரும்புகிற நாட்டை. ஆனால் நான் அடிப்பட்டு கரை ஒதுங்கினப்போ யாரும் என்னை கண்டுக்கவே இல்லை. இது ஒரு போர். போர்னா எல்லாரும் இறப்பாங்கல்ல. சரிதான், உண்மைதான். என் ஆளுங்க வேண்டாம். என் செல்லம், நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் உனக்கு என்ன பண்ணுவேன் தெரியுமா? என் பையன் கிட்ட நான் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவேன்னு சொல்லு. நான் அவனையும் ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லு. எனக்காக அவனை கட்டிப்பிடி. நமக்கு பொறுக்க போற குழந்தையும் நான் மிஸ் பண்றேன். அவளையும் பார்க்க போறேன். நான் இங்க இருக்கும் போதெல்லாம் உன்னுடைய நினைப்பு தான். உங்க எல்லாரையும் நான் மிஸ் பண்றேன், ரொம்ப மிஸ் பண்றேன். பெஞ்சி, எல்லாம் ஓகேவா கேப்? லவ் பண்றியா? ஆமா, நான் அவளை ரொம்ப லவ் பண்றேன் கேப். லவ் பெஞ்சி. என்னமா நீ லெட்டர் எழுதாம இருக்க? தேங்க்ஸ் கேப். இப்பதான் முடிஞ்சதில்ல, கிளம்பு. மேஜர் வாங். ப்ரமோஷன் ஆயிட்டே இருந்தான். இங்க இருந்து கிளம்பு தம்பி. யார் பேருமே அவனுக்கு தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் நாங்க எல்லாரும் செத்த பிணங்கள் தான். எங்களை வெத்து வெட்டுன்னு அவன் நினைச்சான். என்ன அதிசயம் எவ்வளவு தூரம் மேஜர்? நம்ம பசங்க பயமே இல்லாம பப்ளிக்கை கவனிச்ச விதத்தை நான் பார்த்தேன். யார் கொடுத்தாங்க? நம்ம எதிரியா? இது வெறும் செட்டப் தான். மூளை இல்லாதவங்களாம் சோல்ஜர்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம எதையாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவன் முகத்துல எந்த பயமும் இல்லைங்கிறது மக்களுக்கே தெரியும். நாங்க பயப்படக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதனால அது போயிடுமா? இந்த போட்டோவை பப்ளிக் கிட்ட பரப்பணுங்கிற விஷயத்த பிரைம் மினிஸ்டர் முக்கியமா அதை கவனிக்க சொன்னார். எப்படி இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா அவன் வெளியே சந்தோஷமா சுத்துறதுக்கா? நாம ஜெயிக்கிறத அவனுக்கு காட்டணும். சோல்ஜர்ஸ பலி கொடுத்தா? இது மேலிடத்துல இருந்து வந்த உத்தரவு இல்ல, மேலிடத்துல இருக்கிறவங்க கொடுத்த ஆர்டர் தான் இது. சாக போறாங்கன்னு தெரிஞ்சும் என் சோல்ஜர்ஸ் அந்த இடத்துக்கு அனுப்ப முடியாது. தன்னோட வாழ்க்கையில இது வரைக்கும் எந்த ஒரு தியாகமும் பண்ணாத மத்தவங்களோட உயிர் எடுக்கிற இந்த மாதிரி நாய்கள் எல்லாம் நாம என்ன பண்ணிருக்கோம் நம்ம வருங்கால ஜெனரேஷன்ஸ்க்கு புரியுற மாதிரி ஒண்ணு பண்ணணும் சார். நான் உனக்கு தரது ஆர்டர் கேப்டன். அதை என்னால செய்ய முடியாது மேஜர்.
பெஞ்சு கிட்ட அவனோட ஆர்டர் சொல்லி காம்பவுண்டுக்கு வெளியே பண்ண சொன்னான். அதுக்கு பசங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக ஃபோட்டோவும் எடுக்க சொன்னான். எந்த கிட்டும் இல்லாமல் நான் தான் போக சொன்னதா அவன் அவங்க கிட்ட சொல்லியிருக்கான். அவன் என்ன நம்பினான். அவன் சாகும்போது கடைசியில என்னதான் நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பான். நான் தான் அவனை கொன்னதான் நினைச்சிருப்பான். அவன் சின்ன பையன்தான், அப்பாவி. ஆனா வாங்க இதை மறக்க மாட்டான். ஏன்னா அவன் கண்ணாடி பார்க்கும்போதெல்லாம் நான் தான் தெரிவேன். அவனால செத்து போன அந்த பையனோட முகமும் தெரியும். போய் சொல்லியே கொன்னுட்டான். இதை அவனால மறுக்க முடியாதுல்ல. இது எங்க இருந்துப்பா வந்துச்சு? ஐயோ கடவுளே, திரும்ப இந்த மாதிரி வீடியோவை ப்ளே பண்ணி காமிக்காத. சானிடைசர் போட்டு கண்ணை கழுவுனாதான் நல்லா இருக்கும்பா. ஐயோ இன்னும் இருக்குதே. இங்க பாரு, என்னோட ஸ்கில் ஸ்குவாட் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அவங்ககிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. உன் கண் முன்னாடி தானே எல்லாரையும் அடிச்சு போட்டு அவன் தப்பிச்சு போயிருக்கான். தெரியும். அந்த பெஞ்சன்ற பையனுக்கு என்ன வயசு? 17. என் பையன் நோவா ஆப்கானிஸ்தானுக்கு முதல் முறை டூர் போகும்போது அதே வயசு தான் இருக்கும். இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்றீங்க? உன்னை கொலை பண்ண வச்சவனை பிடிக்கிறதுக்காக, நீ எனக்கு உதவணுன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இப்ப அவன் எங்க இருக்கான்? ப்ரோம்லே சிமெண்ட்ரி ரோட் சைடு ஐஇடி ரொட்டீன் பேட்ரோல்ல இறந்துட்டான். அந்த இடத்துல ரொட்டீன் எதுவுமே கிடையாது. அவன் எந்த இடத்துக்கு போயிருந்தான்? ஆப்கானிஸ்தான். அங்க எங்க? கந்தஹார். எப்போ அவன் இறந்தான்? 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நான் அங்கதானே இருந்தேன். 1 மாசம் தான் அந்த இடத்துல இருந்தான். அதுவே போதும்.
இங்க சோல்ஜர்ஸ் தினமும் இறக்கிறத பார்க்கும்போது எனக்கு அவன் தான் ஞாபகம் வரான். என்னால இவனை காப்பாற்ற முடியல, அதான் அவங்கள காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஒண்ணு என்ன இனிமே காப்பாற்ற முடியாது. பையன் செத்து போயிட்டான்னு சொல்ற காரணம்லாம் ஓவரா இல்ல. அட்டா என்னமோ பண்றான்ப்பா. புரோடி உயிரோட வந்ததெல்லாம் பெரிய விஷயம். என்னது? பெரிய மனுஷன்ப்பா அவன். ஏண்டா? என்ன? ஐயோ கடவுளே, எனக்கு வருத்தமா இருக்கு. நான் தான் பாத்துக்கிறேன்னு சொன்னல. கில் ஸ்குவாட் ரெடியா இருக்காங்க. ஜெரமையா, நான் டாய்லெட் போயிட்டு வந்துட்டுமா? இப்போ வேண்டாம் நைஜல், அவன் வரான். அவனை கொன்னதுக்கு அப்புறம் நீ எங்க வேணாலும் போய்க்க, சரியா? நீ ஸ்கில் ஸ்குவாட்ல இருக்கிறத மறந்துட்டு பேசாத. ஒண்ணுக்கு போக கூட நேரம் இல்லாம நான் வேலை பாக்குறேன். நீ பெரிய ஆளுதான், உன்னை யாரும் அடிச்சுக்க முடியாதுடா. வந்துட்டியா? சர்ப்ரைஸ்! அடடா, இப்போ என்னடா பண்ண நீ? தெரியலையே. ஒண்ணும் இல்ல, எதையோ அமுக்குன. ஆனா தெரியாம தான் அமுக்குன. நீ தெரிஞ்சுதான் பண்ணிருப்ப. எங்க அம்மா கூட இதான் சொல்லுவாங்க. என்ன பார்க்காம கம்ப்யூட்டர் பார்த்து ஏதாவது பண்ணு. 18 மாசமா? ஆமா, எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னா கணக்குப்படி பார்த்தா என்ன கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு தெரியாம நீ அவன் கூட போய் படுத்துக்கிட்டு இருக்கடி. அவனை விட்டுட்டு வா. ஐயோ ராமா, நான் என்ன சொல்லடி, அவனை விட்டுட்டு வாண்டாண்டி சொன்னேன். ஏன்டி இப்படி பண்ற? என்னது? இல்ல இல்ல இல்ல, என்னால இந்த விஷயத்தை விட முடியாது, சரியா? டிடெக்டிவ், நான் தான் சோக்கோ எலன்சா. இறந்த பொண்ணை தேடி தானே இங்க வந்தீங்க? அந்த இலவ தேடி தான் இங்க வந்தேன். நீங்க கஸ்டடியில வச்சிருக்க சஸ்பெக்ட் நீங்க தேடுற செரீனான்ற பொண்ணை கொன்னதா தானே நீங்க நினைக்கிறீங்க? அப்படியே சொல்லலாம். ஏன்னா அவன் மோசமானவன் தான், அதுக்கு அவனை அரெஸ்ட் பண்ணலாம். இருந்தாலும் பார்க்கலாம். கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகி நொந்து போய் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் சகஜம் தானே? உங்க சஸ்பெக்டோட மக்ஷோட நான் பார்த்தேன். அண்ட் இன்னைக்கு நைட் நான் பார்த்ததோட அது மேட்ச் ஆகுது. இந்த மர்டர் நடந்ததுக்கு முன்னாடி நிறைய GSW இருக்கு. ப்ரோஹிட் மாதிரி தெரியலாம். நான் இதை எடுத்துக்கிறவா? ரெட்மண்ட், புருடியோட டிகரை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு வைக்கிறேன். நம்மெல்லாம் போய் சொல்லுவோம் ராய், அதுவும் தினமும். மற்றவங்களை கஷ்டப்படுத்த, மற்றவங்க நம்மளை கஷ்டப்படுத்தாம இருக்க, நாம கஷ்டப்படாம இருக்க நம்ம யாரு எப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நீ ரொம்ப நாளா போய் சொல்லிட்டு இருக்கல, அதனால நீ சொல்ற பொய்ய நீயே நம்ப ஆரம்பிச்சிட்ட. நீ ஏதோ ரொம்ப பெருமையுள்ள சோல்ஜர்னு உன்னை பத்தி ஏதோ நீ பெருமையா என்கிட்ட பேசிட்டு இருந்தல, ஆனா நீ எவ்வளவு மோசமானவன்னு இப்பதான் தெரிஞ்சது ராய் ப்ரோடி. இதை தானே செஞ்சிட்டு இருக்க? நிறைய கன் ஷாட், அதுவும் கிட்ட. அவங்கள விடு ப்ரோடி. நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை. நீ எதுவும் பண்ணாத. உன் வெப்பன் எடுத்து உள்ள வை, இல்லைன்னா நீ அதை தொடாத அளவுக்கு பண்ணிடுவேன். சார்ஜென்ட், எடுத்து வை. போ. என்கிட்ட சொல்லு ராய், என்னாச்சு? கிறிஸிய நான் கொல்லல, நான் கொலகாரன் தான், ஒத்துக்கிறேன். ஆனா நான் மோசமானவன் இல்லை. இது எல்லாமே என் தப்பு தான். 3வது ரவுண்ட்ல நான் தோத்து போயிருந்தா என்னைக்கோ நான் செத்துருப்பேன். என் தண்டனையை ஏத்துக்கிட்டு இருந்திருப்பேன். அப்போ அவளாவது உயிரோட இருந்திருப்பா. ஆனா இப்போ எல்லாமே போயிடுச்சு. 2 நாளைக்கு முன்னாடி நான் போன்ல பேசும்போது கிறிஸி அங்கதான் இருந்தான்னு நினைச்சேன். அவன் தான் செரீனா கிட்ட சொல்லியிருக்கான், நான் 4th ரூல மதிக்க மாட்டேன்னு அவளுக்கு தெரியும். அவங்க கிட்ட பொய் சொல்லக்கூடாது. நான் அந்த மாதிரி பொய் சொன்னதுனால தான் 2nd ரூலையும் உடைச்சேன். இனி நான் வீட்டுக்கு போனா எனக்காக யார் காத்துக்கிட்டு இருப்பாங்க? ஹாய். ஹே. நேத்து நைட் என்னாச்சு? அதை ஏன் கேக்குற? நம்ம ஐ லவ் யூன்னு சொல்லக்கூடாதுன்னு
ப்ராமிஸ் பண்ணிருக்கோம்ல? ஆமாம்ல. யா, நாம அந்த கப்புள்ஸ் மாதிரி ப்ரெஷர்ல இருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அதனால அதை பத்தி பேச வேண்டாம். நாம கப்பிள்ஸ். வெல், அது வந்து ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு. நீ சொல்றதும் சரிதான். நாம அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சும்மா பார்த்த உடனே ஐ லவ் யூன்னு சொல்றதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இல்லைல்ல? நல்லாவே இருக்காது. அப்ப நம்ம இதுக்கப்புறம் ஐ லவ் யூன்ற விஷயத்த சொல்லவே மாட்டோம்ல? ஸோ இதுக்கப்புறம் நான் ஐ லவ் யூன்னு சொல்லவே மாட்டேன். போய் நிஜமாதான், ப்ராமிஸ். நான் சரி நான் பார்த்துருக்க கூடாது. ஆனா பார்த்து தொலைச்சிட்டேனே, என்ன பண்றது? நைட்ல பவுன்சிங்க்கு போவேன், அப்புறம் பகல்ல ஷெல்டருக்கு வாலண்டியரிங். அப்போதான் ஹாப்பியும் ஹாட் லிப்ஸும் காலையில் வந்து பார்த்தாங்க. யாரையோ புதுசாக மீட் பண்ணுறதுக்கு வந்தாங்க. நான் அவங்கள போக சொன்னேன். ஆனால் நான் சொல்லி அவங்க கேட்கல. அதனால அவங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொன்னேன். அப்புறம் அழுதுகிட்டே செரீனா கிட்ட ஓடி போனாங்க. அவங்கள அடித்த ஆளை அவள் பார்க்க விரும்பினான். அப்போதான் ஜெரமையா எனக்கு ஒரு வேலை தரதா சொன்னான். எனக்கும் பணம் தேவைப்பட்டுச்சு. மேலையா போறீங்க? உள்ள வந்துடாத நைஜில். சரி நடப்போம். எனக்கு ஒரு கம் கிடைக்குமா? இந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்காது, ஏன்னா இது காரமா இருக்கும், பயங்கர காரமா இருக்கும். ஹாட் லிப்ஸ், ஹாப்பி 2 பேரும் மேலே போங்க. நீ என் பின்னாடி வா. அந்த செரீனா எங்க இருக்கா? இதுக்கு மேல அவங்கள கூப்பிடுறா இருந்தா மிஸ் செரீனா நீ கூப்பிட. உனக்காகத்தான் அங்க காத்துட்டு இருக்காங்க. பேரி, இந்த நக்கல் ஸ்டோரோட ஃபைனல் ஸ்டாப் இதுதான். இந்த இடத்துல தான் எல்லா மேஜிக்கும் நடக்கும். அங்க என்ன மேஜிக்லாம் நடக்கும்? அது என்னோட ஆஃபீஸ். நான் சொல்லாம யாரும் உள்ள வர முடியாது. புல்லட் ப்ரூஃப். நானே வந்துட்டேனே. புல்லட் ப்ரூஃபா? எனக்கு ஆளுங்க இருக்காங்க. என்கிட்ட ஒர்க் பண்ணா நீயும் என் ஆளாயிடுவ. ஆனா என்கிட்ட போய் மட்டும் சொல்லக்கூடாது. இந்த நக்கல்டஸ் ஃபேமிலியில இருக்கிறதுக்கு ஒரே ஒரு தகுதி அதுதான். உனக்கு பசங்க, பேரண்ட்ஸ், சகோதரர்கள், பெட்ஸ், பார்ட்னர், காஃபி வேணுமா? எஸ் ப்ளீஸ், பிளாக் சுகர் இல்லாம. ஹே, காஃபி. என்ன போய் ரொம்ப மோசமானது. சண்டை போடும்போது தோத்து போயிட்டா உயிரை விட வேண்டியிருக்கும். உன்னை இந்த ஊரை விட்டு அனுப்ப வேண்டியிருக்கும். உன்னை எதிர்பார்க்குற மாதிரி ஆளுங்க யாரும் இருக்கக்கூடாது. ஏன்னா அது பிஸ்னஸ்க்கு செட் ஆகாது. எனக்குன்னு சொல்லிக்க யாருமே இல்லை. அப்ப சரி. அவனுக்கு காது கேட்காது, பேசவும் மாட்டான். ஆனா சண்டை போடுவான். இல்லைன்னா இவனை போட்டு தள்ளியிருப்போம். அப்படின்னா உங்க பேச்சை கேட்குற பொம்மைன்னு சொல்லுங்க, கரெக்டா? நீ புத்திசாலிதான். ஆனா எதுவும் பேசாம இரு, இல்லைன்னா சொருகிட்டுவேன். வெள்ளிக்கிழமை தான் உனக்கு ஃபர்ஸ்ட் ஃபைட். உன் மேல பந்தயம் கட்டுற வரைக்கும் உனக்கு லாபம். நீ ஜெயிச்சா நிறைய காசு வரும். இது ஒரு வட்டம். நான் யாரையும் கொல்ல மாட்டேன். எலும்பு உடைச்சு ரத்தம் சந்துனா போதும். மயக்கம் போடுற அளவுக்கு இருந்தா போதும். எங்களுக்கு மத்தவங்க சந்தோஷமா இருக்கணும். எங்களுக்கா? என்ன எங்களுக்குன்னு சொன்னியே? எனக்கு மேல இருக்கவங்கள தான் நான் அப்படி சொன்னேன். என்ன வேணுமோ ஜெரமியா கிட்ட கேளு. எப்ப வேணாலும். என்னுடைய நம்பர் 0800 blow me. இன்னுமா வீட்டில் தங்குற? என்னது? உங்க அம்மாவோட ஆஃபீஸ் நம்பர் என்ன? அது உன்னுடைய அம்மாவோட லேண்ட்லைன் நம்பர்டா. இது பாருங்க, என்ன ஆளை வச்சு கூட்டிட்டு வரதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. இனி நடக்காது. அதை நான் பாத்துக்கிறேன். எங்களுக்கு நட்பு பெரிய இடங்கள்ல மட்டும் கிடையாது, அதுக்கு மேலேயும் இருக்கு. இப்போ உன் பேர் என்னன்னு சொல்ல. அதை வச்சுதானே பந்தயம் கட்டுவாங்க. அப்ப அவங்க ஆளுங்க எங்க இடத்துலயும் இருக்காங்கல்ல, என்னோட டீம்லயா? ஒன்றும் இல்லை, ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க.
என் டீம்ல இருக்கிறவனுங்களாம் கோமாளி. அதான் உங்க டீமா இருக்காங்க. இன்னுமா நம்ம அந்த மாதிரி மீட் பண்ணணும்? அட செக் கருமம். ஆமா, இது எந்த ஃப்ளோரு? தெரியாது. உனக்கு தெரியும் தான் கேட்குறேன், உனக்கு தெரியாதாடா? இந்த டைம் ஸ்டாம்ப் இன்னைக்கு எடுத்தது இல்லை, இது பழசு. ஆமா கரெக்டு. இல்லைனாங்க இல்லைண்ணா தெரியாது. நான் வந்த வேலை முடிஞ்சிச்சு, இனிமே நான் இங்கே வரமாட்டேன், நான் கிளம்புறேன். உன் ஒய்ஃபை கேட்டதா சொல்லு. இப்போ என்ன சொல்லிட்டு போறான் இவன்? நல்ல வேலை நீ போயிட்ட, இல்லைன்னா உன்னை மிரிச்சிருப்பேன். நானா இப்படி பேசுறேன்? நான் தப்பிச்சு வந்த இடத்த கம்பேர் பண்ணும்போது இந்த ஜெயிலில் எனக்கு ஒண்ணுமே இல்லை. செரீனாவை மட்டும் நீங்க தேடல, மற்றவங்களையும் தானே தேடுறீங்க? அந்த ராயல். ஆமா, அவங்கள தான் தேடிட்டு இருக்கேன். சில விஷயங்களை அழிக்கிறதுக்கு நாம பொறுமையா தான் இருந்தாகணும். கூடிய சீக்கிரம் அவனுங்களே வந்துருவானுங்க. உனக்கு ஒருத்தவங்களை பத்தி தெரியாதப்ப அவங்கள எங்கிருந்து தேட ஆரம்பிப்பேன்? உதாரணத்துக்கு ஒரு ஆட்டை வெட்டணும்னா ரத்தம் எல்லா இடத்துலையும் தெரிக்கும்ல. அந்த மாதிரி விசாரிக்க ஆரம்பிச்சா செரீனாவை பத்தி தெரியும். இந்த மாதிரி ஒரு கதை சொல்லி தான் ஆரம்பத்தில் இறந்து போன ஃபைட்டர்ஸ் எல்லாம் நாங்கள் அப்புறப்படுத்திடுவோன்னு சொல்லிட்டு அப்புறமா துண்டு துண்டா வெட்டினோம். அதை வச்சு தான் நான் தேட ஆரம்பித்தேன். அப்போதான் ஒன்று தெரிஞ்சது. தான் இன்னைக்கு உழைச்சாதான் தட்டில் சோறுன்னு இருக்கிற ஒரு ஆள் எங்கே போனாலும் அவன் பிள்ளையையும் கூட்டிகிட்டு போவான். அவங்க ரொம்ப ஏழைங்க, ஆனால் அவங்க முகத்தில் சந்தோஷத்துக்கு மட்டும் குறையே இல்லை. கஷ்டப்பட்டு உழைச்சாங்க. நல்லா ஆடம்பரமாக வாழற மக்களை பார்த்து அவங்க பொறாமப்பட்டாங்க. அதில் பல பேர் ரூல்ஸ் எதுவும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க நல்லா சாப்பிட்றது எல்லாத்தையும் வெளியே நின்று எட்டி பார்த்துக்கிட்டு அந்த பார்வையிலேயே அவங்க பசியை தீர்த்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த ஆளும் பையனும் இருக்கான்ல, அவங்க செஞ்ச வேலை ரொம்ப தனித்துவமான ஒரு வேலை. பொதுவாக பார்த்தீங்கன்னா அது சாதாரணமான ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் மாதிரி தான் தெரியும். ஆனால் அது எல்லாமே உண்மையை மறைக்கிற ஒரு போர்வை தான். அதுக்கு அந்த பையனும் ஒத்துழைச்சிக்கிட்டு இருந்தான். நம்ம வாழ்க்கையோட உண்மையை பொய்யா வெளியே பிரதிபலிச்சா கொஞ்ச நாள் கழிச்சு எது உண்மை எது பொய்யுங்கிற விஷயம் நமக்கு எப்படி தெரியும்? இப்படியே அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சாப்டர் 1. தப்பு செஞ்சவங்களோட உடம்ப மறைச்சு வச்சாங்க.
பையனுக்கு அவன் சொல்லி கொடுத்தான், பற்கள் இல்லைன்னா டென்டல் ரெக்கார்ட்ஸ் இருக்காது, ஐடென்டிஃபிகேஷனும் இருக்காது. சாப்டர் 2, வெட்டு 1 துண்டு 2. அதுவும் அந்த வெட்டு துல்லியமா இருக்கணும். சாய்ஸ் கட்ஸ், இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபோர் ஆர்ம்ஸில் டேட்டூஸ் இருக்கிற மாதிரி. இதில் கடைசி சாப்டரில் தான் எல்லாமே தெரியும். ஆடியன்ஸும் அதை ரசிப்பாங்க. ஆனால் கதை முடியும் போது அவங்க கதையும் முடிஞ்சிச்சு. அதுவும் மோசமா. அவங்க வேலை செய்யக்கூடாத ஆட்கள் கிட்ட வேலை செஞ்சாங்க. அப்புறம் அந்த பையன் அவன் வளர்ந்து பெரியவனானான். பல வருஷங்களுக்கு அப்புறம் எல்லாருமே ஒரு மரண விளையாட்டுல இணைஞ்சுதான் இருந்தாங்க. அப்புறம் எல்லாம் முடிஞ்சது. அப்புறம் அவங்க பிசினஸ் மொத்தமா முடிஞ்சது. எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணாங்க. ஜெயிலுக்குள்ள போனவங்க யாரையும் விட்டு வைக்கல, கொன்னுட்டாங்க. இதுக்கும் அந்த பையனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஒவ்வொரு டெட் பாடிஸையும் துண்டு துண்டா வெட்டி அவங்க தூக்கி போட்டாங்க. செத்தது யாருன்னே தெரியல. ஒரு டேட்டூ, ரிங் ஃபிங்கர், பிரவுன் பேப்பரில் சுற்றி வச்சு கயிறில் கட்டி வச்சு பாடிக்கு பக்கத்திலேயே தான் அது இருந்தது. அவர் பண்ண மாதிரியே அது இருந்தது. நீ சொல்ற கதைகள் எல்லாம் ரொம்ப நல்லதா இருக்கு. ஆனா இதுல ஏதாவது உண்மையா இருந்தா சந்தோஷமா இருக்கும். எனக்கும் தான். இவன் என்ன கை கழுவுனானா இல்ல அப்படியே வந்துட்டானா? உள்ளவா. தேங்க்யூ. என்னடா ஆச்சு உனக்கு? ஓகே. அடே கிறுக்கா, அடக்க முடியல, அதான் போயிட்டேன். இங்க எப்படிடா வந்த? செத்த மாதிரி நடிச்சேன். ஆனா பாத்ரூமுக்கு போனதும் நல்ல வேலை, சத்தம் போடாம அங்கிருந்து எஸ் ஆயிட்டேன். என்ன எஸ் ஆயிட்டியா? டேய் கிறுக்கா, அந்த பக்கமா போயிருந்தா வெளியே உயிரோடவா போயிருப்பா, தெரியுமா? இல்ல, அதை யோசிக்கலையே. சரி வேண்டாம் விடு, போய் ட்ரெஸ் மாத்த. சகிக்கல, போடா. டோனர் மட்டும் அவன் கதையை முடிக்கலன்னா நானே அவன் கதையை முடிச்சிருவேன். ஒருவேளை அவன் மட்டும் இங்க வந்திருந்தா நீ செத்து போயிருப்ப ஜெரமியா. துப்பாக்கி எடுத்துட்டு அவனை போய் கொல்ல. நான் சிகரெட் பிடிக்க போறேன். விட்டுட்டேன்னு சொன்ன? நான் எப்ப சொன்னேன்?
முதல்ல என் கிறிஸ்துமஸ் கேனன் போச்சு, இப்ப இதையும் நான் இழக்க போறேனா? என் பாட்டிக்கு தெரிஞ்சா கொண்டுடுவாங்க. அமைதியா இரு நைஜல். நமக்கு வேலை மிச்சம். இங்கதானே அந்த டாப் ஸ்டோன் எதுக்கு தானே உட்காந்துக்கிட்டு இருந்தான்? சரி, நான் எங்க? அவன் அவளோட ஆபீஸ்ல தான் இருக்கான். என்ன அந்த மாதிரி பார்க்காத. நீ தானே அந்த ட்ரெஸ் பிடிக்கல வேற ட்ரெஸ் மாத்த சொன்ன. அடே, நான் சொன்னது அந்த இடத்துல இருக்குடா. சொல்றதுதான் சொல்றிய, ஆரம்பத்திலே தெளிவா சொல்லி தொலைய வேண்டியதானே. எப்ப பார்த்தாலும் என்ன பார்த்து சும்மா கலாச்சிக்கிட்டு இருக்கிறது பொழப்பா போச்சு. ஏன்டா என்ன சோதிக்கிறீங்க? இங்க பாரு, நீங்க கஷ்டப்பட்டு எவ்வளவு வேலை செய்யறேன், சம்பளம் ஒரு நாளாவது என்னைக்காவது கொடுத்துருக்கீங்களாடா? என்னால வெளியில வாடகை கூட வீடு எடுத்து தங்க முடியலடா. மத்திய சாப்பாட்டுக்கு பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டியதா இருக்கு. பெட்ரோலுக்கு கூட காசு தர மாட்டீங்கடா. இதெல்லாம் ஏன் சொல்ற நைஜல்? இங்க நான் செய்யற வேலைகளுக்கெல்லாம் கொஞ்சமாவது மரியாதை கிடைக்கணும் எதிர்பார்த்தா அது என்ன தப்பா? உனக்கு என்னடா வேணும்? பணம் வேணுமா? இல்லனா ஏதாவது பொண்ணு வேணுமா? நீ ஒரு வேலைக்காரன்டா. நாம எல்லாரும் தான். வெக்கமே இல்லாம பேண்ட்ல மோத்திரம் பெஞ்சிட்டு நீ என்னென்ன பேசுற? ஆனா உன்ன மாதிரி ஒருத்தனை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லடா. எனக்கு இனி இந்த வேலை இல்லனாலும் பரவாயில்லை. இந்த இடத்தை நான் இப்ப என்ன பண்றேன்னு பாரு. இங்க இருக்கிற யாரையும் விட மாட்டேன். எல்லாரையும் விடு நைஜல், அப்புறம் பாத்துக்கலாம். நான் சொல்றத கேளு. முட்டை விட போறானா? ஐயோ கடவுளே, பாத்ரூமுக்கு போயிட்டு கையை கழுவுனானா தெரியல, அத அப்படியே வாயில இருந்து எடுத்து ஒட்டுறான் பாரு. இந்த காஃபி டேபிள்ல என்ன பண்ணி வச்சிருக்கான் பாரு. புல்லட் ப்ரூஃப் இல்ல? அது சுவிங் இல்லடா, கிழிஞ்சது. நான் செத்துட்டானா இல்லையா நீ பார்த்துட்டு போகலான்னு தான் உள்ள வந்தியாடா? ஆமாண்டா. நான் என்ன பண்ண போறேன்னு அப்ப எனக்கே தெரியல. ஆனா கடைசியா தான் எல்லாமே எனக்கு புரிஞ்சது. நான் அந்த சமயத்துல அந்த உணர்வு எப்படி இருந்ததுன்னு இன்னமும் எனக்கு தெரியும். என் மனசு முழுக்க பழி வாங்குற எண்ணம் தான் இருந்துச்சு. நான் உணர்ந்த கிறிஸ்டி உணர்ந்த வலிய அவன் உணரணும்னு தான் நான் எதிர்பார்த்தேன். அந்த சமயத்துல
அப்ப நீ என்ன பண்ண ப்ரோடி? நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அவ என்ன என்னமோ பண்ணிட்டா. அவளோட கண்கள் என்ன திரும்பவும் அவளோட சொல் பேச்சை கேட்கிற மாதிரி பண்ணிடுச்சு. அவளோட தலைமுடிய என் கையில பிடிச்சு நல்லா இழுத்தா. தொடர்ந்து இழுத்துக்கிட்டே இருந்தேன். ஆனா அப்பவே எனக்கு அது தப்பா தெரிஞ்சது. ஆனா அவளுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. கிறிஸ்டிய நான் லவ் பண்ணேன். ஆனா அந்த இடம், அங்க வாழ்க்கையே வேற மாதிரி இருந்தது. நானும் மாறி இருந்தேன். திரும்பவும் போருக்கு போன மாதிரி இருந்தது. அப்படி இருக்கிற ஒரு மனுஷன் இந்த உண்மையான உலகத்துல வாழ முடியாது. அதுவும் கிறிஸ்டியோட உலகத்துல. என் உடம்புல இருந்த காயங்கள் எல்லாம் ஆறிடுச்சு. ஆனா அவளை மட்டும் என்னால ஏத்துக்க முடியல. என் கைகள்ல ரத்தத்தோட என்னால அவளை தொட முடியல. அதை அவளால புரிஞ்சிக்கவும் முடியாது. நான் உண்மையை சொல்லணும்னா அவளை புரிஞ்சிக்க நான் விடல. ஆனா சரி, நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டா. என்னோட மறுபக்கத்தை சரி நான் விரும்பினா. என்னோட ரத்தம் படிஞ்ச கைகள் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ அதை ஏத்துக்கிட்டா. இது எப்ப ஆரம்பிச்சது? பாஸ்க்கு இந்த விஷயம் தெரியணும். அவங்க சரினாவோட இருக்கும் போதெல்லாம் நான் அதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல இருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு முழுசா அவளை அனுபவிச்சேன். அவளுக்கு ஆபத்தான விஷயங்கள்லாம் பிடிக்கும். அந்த மாதிரி எல்லாமே பிடிக்கும். எல்லா விஷயத்திலையும் அவ ஓப்பனானவ. ஆண்கள், பெண்கள். அவ ஏன் இந்த மாதிரி பண்ணா? சரினா தான் எல்லாத்துக்கும் முக்கியம். அவ விழுந்தான்னா மொத்த பிசினஸும் விழுந்துரும். அவ அங்க பாதுகாப்பா இல்லாம இருந்ததை அட்வான்டேஜா தான் பார்த்தா. அதுக்காகவே அவ பாஸ வெறுத்தா. அவ பாஸ் யாருன்னு சொன்னாலா? இல்ல, இன்னும் சொல்லல. என்ன பாதுகாக்க அவ சொல்லல. ஏன்? ஏன்னா அவ என்ன லவ் பண்ணா. நானும் அவளை லவ் பண்றேன். அவங்க 2 பேரையும் தான். அவளை கொல்ல முடியல. அவ தானே போலீஸ்க்கு கால் பண்ணி உன்னை போட்டு கொடுத்தா. அவ உன்னை ஏமாத்திட்டு இருந்தா அவளை உன்னால காப்பாத்த முடியாது. நீ இப்படி பண்றதுனால அது உனக்கு தான் ஆபத்து ராய். ஆனா தயவு செஞ்சு நீ இந்த மாதிரி இருக்காத. எனக்கு ஹெல்ப் பண்ண. ஏதாவது உண்மையை பத்தி என்கிட்ட சொல்லு. அவளை என்னை பத்தி போலீஸ் கிட்ட சொன்னா? ஆமா. நான் உங்ககிட்ட பேசணும். உங்ககிட்ட மட்டும்தான். ஆனா சார், நீங்க தானே கர்னல் வாங்? வாங்க, உங்க சோல்ஜர் கிட்ட கூட்டிட்டு போறேன். சரி, நான் உன்னை ஏமாத்திட்டு இருக்கான். அவ சொல்லாம எப்படிப்பா கிறிஸ்டிய கொலை பண்ணிருப்பாங்க? நீயே சொல்லு. யோசி, அவ தானே உன்னை வேலைக்கு எடுத்தா. அவ பிசினஸ்க்கு ரொம்ப முக்கியம்னு சொன்னால அவ தான் அந்த பிசினஸையே பண்றா. அவ தான் ஹிட் ஆர்டர் பண்ணா. அவ என்ன இங்க இருந்து வெளியே கொண்டு போவா. என்கிட்ட சொல்லிருக்கா, நாங்க பணத்தை எடுத்துக்கிட்டு இந்த ஊரை விட்டே போயிடுவோம். உனக்காக அவ காத்துட்டு இருந்தா. வேலையை முடிக்கிறதுக்காக தான் அவ எவிடன்ஸ் அழிக்கிறதுக்கு பார்த்திருப்பா. அதுக்காக தான் உன்னை பிடிக்க எங்களுக்கு கால் பண்ணா. நீ தான் கடைசி விட்னஸ், இருந்த கடைசி எவிடன்ஸ். புரியுதா? நீ ஒரு ஹீரோவா இருக்கணும். நோவா மாதிரி, பெஞ்ச், ஜிம்மி அவங்க இறப்ப வீணாக்கிடாத. நீ
அவ உன்னை விரும்பவே இல்ல. அவ யாரையுமே விரும்ப மாட்டா. அவ தான் எங்களுக்கு கால் பண்ணி உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களை அந்த இடத்துக்கு வர வச்சது அவதான் ராய். அவ ஹார்ட் டிரைவ்ஸை என்னை அழிக்க சொல்லிட்டா. சிசிடிவி எல்லாத்தையுமே தான். அவ சொன்னதெல்லாம் உண்மைன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவ இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கல. சரி, நான் எங்க இருக்கா? நான் கிறிஸியோட தங்கின ஃபிளாட்ல தான் இருக்கா. நான் இவரை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ண மேம். எழுந்து நெல்லு சோல்ஜர். உன் சுப்பீரியர் ஆபீஸ்க்கு எப்படி சல்யூட் பண்ணணும்னு உனக்கு தெரியும்ல. இன்னும் அப்படியே இருக்குல்ல, நீ மாறுவ. நான் உன் மேலதான் கண்ணு வச்சிருக்கேன் தம்பி. இவன் தான் எங்களோட லீட் சஸ்பெக்ட். இவன் உங்க லாஸ்ட் சஸ்பெக்ட். நாளை காலையில 9 மணிக்கு ரெசிக்னேஷன் லெட்டர் உன்னுடைய டேபிள்ல இருக்கும். வாழ்ந்துகிட்டு தான் நான் சொன்னல, நான் வரும்போது என்னுடைய சோல்ஜர் யாராவது இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க சீட்டை கிழிச்சிருவேன்னு சொன்னல. பேப்பர் ஒர்க் ஏதாவது இருக்கா? ஃப்ரெண்ட் டெஸ்க்ல சைன் பண்ணி கூட்டிட்டு போங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஜூரி செக்ஷனே கிடையாது. எனக்கு அது எல்லா இடத்துலயுமே இருக்கு. அவன்கிட்ட இருந்து ஏதாவது லீட்ஸ் கிடைச்சதா மேம்? கிடைச்சது. அவங்க ஆரம்பத்துல இருந்தே ஒரு அடி முன்னாடி தான் இருந்திருக்காங்க. ஆனா ஒரு வழியா நமக்கு இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஆனா அதை சொதப்பறதுக்கு என் டீம் எல்லா வேலையுமே செஞ்சிருக்காங்க. இதுக்கு மேல நான் யார நம்புறதுனே எனக்கு தெரியல. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் கடைசியா நான் இந்த வேலையில இருக்க போறேன். அதனால இந்த கேஸை நான் இன்னைக்கே முடிக்க போறேன். அவனை போட்டு தள்ளிடு இப்பவே. இப்ப சாக வேண்டியது கீட்டன் தான். நீங்கள் டயல் செய்த நம்பர் இப்ப டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ச்சே. கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். நான் தான் கீட்டன், சொல்ல வந்ததை சொல்லுங்க. இவ்வளவுமா? ஹலோ. கீட்டன் மாட்டிக்கிட்டா. அவ ஃபோன் பண்ண எடுக்க மாட்டா. ஏதோ லீட தேடி போறேன்னு போனா. ஓப்பரை வச்சு ட்ராக் பண்ணு. அவனையும் காணும். போன் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. எவிடன்ஸும் காணும். அவன் தான் ப்ரோடியும் 2 சோல்ஜர்ஸையும் வெடி வச்சு கொண்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அவனா? அந்த கிறுக்கனா? நம்ம பண்ண எல்லாத்தையும் அவன் கவனிச்சிருக்கான். முட்டாள் மாதிரி நடிச்சு நம்மள ஏமாத்திருக்கான். இப்ப என்ன பண்ண போறான்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா இப்ப விட்னஸ்க்கு நம்ம கிட்ட நிறைய பேர் இருக்காங்க. இவங்கள வச்சு அவன் யாரும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அது வரைக்கும் கேட்டன் தனியா தான் இருக்கணும். கேத்ரின், என்ன மன்னிச்சிடு. என்ன மன்னிச்சிரு. உன்னை லவ் பண்ணதுக்காக என்ன மன்னிச்சிரு. நான் உன்னை பாராட்டியே ஆகணும். உன்னை காப்பாத்திக்க ஒரு டாஸ்க் ஃபோர்ஸையே செட் பண்ணல. நீயா? நான் இப்போ உன்னை அரெஸ்ட் பண்ண போறேன். சரி, நான் ஓடி போலான்னு தான் பார்த்தா. அவளுக்கு பாதுகாப்பு தேவை. ஒரு மென்டார், ஒரு பார்ட்னர். அதான் சொல்லுவாங்கல்ல, அந்த பெரிய இடம். சரி, எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது எனக்கு தேவையில்லை. நான் உண்மையை தான் சொல்றேன். இப்பெல்லாம் எல்லா இடத்துலயும் கேமராஸ் இருக்கு.
என்ன மன்னிச்சிரு. உன்னை லவ் பண்ணதுக்காக என்ன மன்னிச்சிரு. என்ன அவ கொன்னுட்டா, நம்பவே முடியல. பாஸ்வேர்ட். இது எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும் தெரியுமா? நான் ஒரு பேரை சொன்னா கூட அவங்க என்ன கொன்னுடுவாங்க. நீ சொல்லலன்னா நான் உன்னை கொன்னுடுவேன். உன் அக்கௌண்டோட பாஸ்வேர்டை போடுறியா ப்ளீஸ்? உனக்கு பணம் வேணுமா? எங்களுக்கு பணம் தேவையில்லை, ஆனா கஷ்டப்படுவாங்கல்ல. எல்லா விஷயத்தையும் வெளியே கொண்டு வந்துட்டோம்னா பேர்களும் வெளியே வந்துடும், பிசினஸுக்கும் ஆபத்தாயிடும். அதனால உன்னை பத்தி பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன் அந்த பக்கம். நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ரெட்மண்ட்ல மெக்ரெடி இருக்காங்களான்னு கேளு. இந்த காலத்திலயும் அவங்க தான் நல்ல போலீஸ். தோ பாரா, வசமா சிக்கிடுச்சு. நான் உனக்கு அப்படி என்ன பாவம் பண்ண? நீயே யோசிச்சு பாரு. பென்ன ஞாபகம் இருக்கா? பென்னா? உன் கிளப்ல அவனை கொன்னியே, கண்ணை பிதிக்கி வெளியே எடுத்தல்ல. செத்து போய் மோசமா இருந்தானே, குடும்பம் இல்லாம அனாதையா இருந்தானே. அதான் கிளப் ரூல்ஸ். அவன் என்னோட தம்பி தெரியுமா? அது எனக்கு ஞாபகம் இல்லை. நான் சும்மா கதை விட்டேன், சும்மா சொன்னேன். இந்த மாதிரி கதை சொல்லி மற்றவங்களை பயமுறுத்தணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நீ ரொம்ப பாவம். எல்லாத்தையுமே பர்சனலா நினைப்பல்ல. பர்சனல்னு நினைக்கலாம், ஆனா அப்பதான் நீங்க சிக்குவீங்க. நீயும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் நல்லவங்களுக்கு கெட்ட விஷயங்கள் நிறைய பண்ணிருக்கீங்கல்ல. ஒரு கையால சோறு போட்டு இன்னொரு கையால கழுத்தா இருப்பீங்க இல்ல? ஆனா என்னோட ஆளுங்க மோசமான ஆளுங்களுக்கு மட்டும்தான் மோசமானதை செய்வோம். ஒன்ன மாதிரி. நல்லா இருக்கேன், ஆனா நான் வேலை செய்யற ஆட்களை உன்னால எதுவுமே செய்ய முடியாது. இப்பதான் அவங்க பேர் ஆன்லைன்ல வெளியே விட்டோம். இதுக்கு நீ என்ன சொல்ற? பேசாம கிளப்ல வச்சு அவங்க கதையை முடிச்சிருக்கலாமே, இல்ல கொன்னு இருக்கலாமே. பணம் இருக்கிறவன் செத்தாலும் 10 செய்வான். உயிரோட இருந்தா பணத்தை வச்சு அவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு நாம கண்டுபிடிச்சிடலாம். இதை எல்லாத்தையும் நீ எப்படி கண்டுபிடிச்ச? அதுவா முக்கியம்? ஷெல்டர்ல அனாதையா இருக்கிற வெட்டரன்ஸை நீ என்னென்ன பண்ணன்னு நான் கண்டுபிடிச்சேன். அதுக்கு தான் நான் வாலண்டியரா போனேன். உன் ஆளுங்க ஷாப்பிங்க்கு வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். அதுல ஒருத்தனை நான் வெறுப்பேற்றினதுக்கு அப்புறம் அவன் நேரா செரீனா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லி பழிவாங்கிறதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். ஆனா உண்மை என்னன்னா, அந்த 2 பேருமே 1ஆம் நம்பர் கிறுக்கனுங்க. அதுல ஒருத்தன் என்கிட்டயும் கிறிஸ்டி கிட்டயும் நல்லா பேசினான். செரீனாக்கு நீ சொல்லி கொடுத்த மாதிரி அவ பண்ணுவான்னு எனக்கு தெரியும். எனக்கு போய் சொல்றவங்கள பிடிக்காது, அவங்கள விட்டு வச்சதும் கிடையாது. என்கிட்ட போய் சொல்லக்கூடாது, அவ்வளவுதான். இந்த நக்கல்டஸ் ஃபேமிலியில நாங்க எல்லாரும் ஃபாலோ பண்றது ஒரே ஒரு ரூல் தான். அந்த ஃபர்ஸ்ட் ரூலை உடைச்சிட்டா 1 hour வழி பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் கவனிச்சிட்டு இருக்காங்க. என்னுடைய பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட், woman of the year, Chief Inspector Catherine Keaton. நான் கோவப்படுறதுக்கு கிறிஸியோட இறப்பு எனக்கு ஒரு பெரிய காரணமா இருந்துச்சு. சிசிடிவியை ஒரு வழி பண்ண, உள்ள இருந்தவங்களையும் ஒரு வழி பண்ண. ஆனா செரீனாவை தவிர. என் பேரு செரீனா, நான் நக்கல்டஸ் கிளப் நடத்திட்டு வரேன். அவன் வந்துட்டான். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்கிட்ட சொல்லி செரீனாவை கவனிக்க சொன்னேன். அதே நேரத்துல இன்னொருத்தனோட கவனம் எல்லாம் என் பக்கம் திரும்பிச்சு. போலீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என் கையில டாட்டூஸ் இருக்குன்னு மெக்ரெடி கிட்ட ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்தேன். மிலிட்டரிய பத்தி ஒரு பெரிய கதையை சொல்லி ஒரு அழகான பொண்ணை வச்சு கதையை முடிச்சேன். ரெட்மாண்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். அதுதான் என்னோட உண்மையான கதைன்னு அவளும் நம்புனா. புரியுதா?
நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மைன்னு இவ முழுசா நம்பிட்டா. ஆனா உன்னை எல்லாரும் பார்த்திருக்காங்க. நீ இன்னும் உயிரோட தான் இருக்க. உன்னை தேடி வருவாங்க. நாங்க தான் செத்துட்டோமே. ஆனா ஒரு ஜீப்ல 3 பேர் செத்து போன மாதிரி டெட் பாடிஸை வச்சு ஏற்பாடு பண்ண பாத்தியே, அது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம்தான். உன்னை எல்லாருக்குமே தெரியும். போலீஸ் சீஃபா இருந்துகிட்டு ஹியூமன் டிராஃபிக்கிங்கையும் ட்ரக் டீலிங்கையும் ஃபைட் கிளப்பையும் நடத்திக்கிட்டு இருக்க. ஒரு சோல்ஜர் மேல கதையும் கட்டியிருக்க. அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்னு. ஆனா அந்த விஷயம் உண்மை கிடையாது. பிசினஸையும் ஆசையும் ஒண்ணு சேர்க்க கூடாதுன்னு எப்பவுமே எங்க அப்பா சொல்லுவாரு. நான் தான் முட்டாள்தனமா இருந்துட்டேன். என்ன மாதிரி இருக்கிற ஒருத்தைய லவ் பண்ணுவான்னு நான் தான் தப்பா நினைச்சிட்டேன். அவ உன்னை லவ் பண்ணாதான். ஆனா நீ அவளை தயங்காம கொல்லும் போதுதான் அவ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டா. ஒன்று சொல்லட்டுமா? சிகரெட்டை விடுற பழக்கம் இருக்குல்ல, ஆனா சிகரெட் பிடிக்கிறது ஆபத்துன்னு தெரிஞ்சும் அதை நம்ம பிடிக்கிறோமே, ஏன்? அது ஒரு போதைக்குதான். நான் தான். உனக்கு எப்படி தெரிஞ்சது? உன் டீம்ல ஏதோ ஒன்று தப்பா இருக்குன்னு ஹூப்பர் தான் கண்டுபிடிச்சான். உன்னை சரினாவோட வச்சு பார்த்தான். உங்க 2 பேருக்குள்ள சண்டையை மூட்டி விட்டோம். உங்க ரிலேஷன்ஷிப் என்ன? அம்மா பொண்ணா? அப்படி இருந்தா கஷ்டமாச்சு. பிசினஸ்ன்னு இருந்தா ஈஸியா இருக்கும். லவ்வர்ஸா இருந்தா எனக்கும் லவ்னா என்னன்னு தெரியும். ஏன்னா அதுல பொறாம நிறைய இருக்கும். என்னோட எமோஷன்ஸ் என் வேலையை தடுக்கிறதுக்கு நான் என்னைக்குமே விட்டதில்லை. எங்க அம்மாவை விட்டு எங்க அப்பா போனதுக்கு அப்புறம் ஈஸ்ட் கல்பிரைட்ல இருந்து அவர் ஈஸ்ட் லண்டனுக்கு மாறி வந்தாரு. எனக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கறதா அவர் சொல்லியிருந்தாரு. ஆனா அவர் சொன்ன வாக்கை காப்பாற்றவே முடியல. எங்க அப்பா என்ன காப்பாத்துறதுக்காக அவரோட உயிரை விட்டாரு. நான் அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிச்சேன். அந்த சின்ன வயசுலயே நான் ரொம்ப பெரிய கஷ்டத்தை எதிர்கொள்ற சூழ்நிலை எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் போலீஸ் வேலையில நான் வந்து சேர்ந்தேன். ஒருவேளை எங்க அப்பா மாதிரியே எனக்கும் பெண்கள் மேல ஒரு கண் இருந்துச்சு. அப்பதான் எலினோர் ஸ்மித் கிட்டன்னு ஒரு லேடிய பார்த்தாரு. அவங்க வீட்டுக்கு போய் அவர் பிளம்பிங் ஒர்க் பார்த்துட்டு வெளியில வர வரைக்கும் நான் வீட்டுக்கு வெளியே காத்துட்டு இருப்பேன். அங்க இருக்க பெண்கள்லே என்கிட்ட வந்து பேசின ஒரே பொண்ணு யாருன்னா அது அவதான். அவளால குழந்தைங்களை பெத்துக்க முடியல. அதனால என்ன உள்ள கூப்பிட்டா. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் என்ன மாத்திக்க ஆரம்பிச்சேன். பணக்கார பசங்க பிரைவேட் ஸ்கூல்ல போய் படிக்கிற மாதிரி நான் பழக்கத்தை கத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல இருந்து எனக்கு நிறைய கிரிமினல்ஸோட கான்டாக்ட் கிடைக்க ஆரம்பிச்சது. நான் என் அப்பா கூட இருந்தப்ப கூட அப்படி கிடைக்கல. யாருக்கிட்டலாம் அதிகமா இருக்கோ அவங்க தானம் பண்ணுவாங்க. ஆனா யார்கிட்ட இல்லையோ அவங்க எல்லாத்தையும் எடுத்துக்குவாங்க. இதான் என்னோட ஸ்கூல் மோட்டோ. ஆனா ஏன் போலீஸ் ஆன? அரசியலுக்கு போலான்னு பார்த்த முடியல. அதான் இப்படி. அப்ப நீயும் சரினாவும் பண்ணலையா? இல்ல. ஒன்னா இருந்த மாதிரி நீ ஏதோ கதை சொன்னியே. பாக்குற எதையும் கேட்கிற எதையும் நம்ப கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. என்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே நீ பறிச்சிட்ட ப்ரௌடி. ஆமா, உன்னோட உண்மையான பேர் என்ன? ப்ரௌடி தானா? உன்னோட உண்மையான பேர் என்னன்னு தெரியலனாலும் எனக்கு பரவாயில்ல. நீங்க வெப்பனே இல்லாம வந்ததுதான் எனக்கு சிரிப்பா இருக்கு. கொண்டு வந்திருக்க. என்னது அது? யாரு நீ? எழுந்துரு, எழுந்துரு. நீ ஃபேமஸ் ஆயிட்ட. என்ன மன்னிச்சிரு.
நீ மாட்டின. உன்னை லவ் பண்ணதுக்காக என்ன மன்னிச்சிரு. பேப்பர் ஒர்க் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ உன் ஒய்ஃபை பார்க்க போ, நான் பாத்துக்கிறேன். இல்லப்பா, நம்ம ஸ்டேஷனுக்கு போய் நம்ம பழைய பாஸுக்கிட்ட கொஞ்சம் பேசணும். இது பெரிய கேஸ்ல, அதான் முழுசா தெரிஞ்சுக்குவோம். அதோட சின்ன சின்ன விஷயங்களை நான் பெருசுப்படுத்துறேன்னு டோனா சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா அது உண்மை இல்லையே. வேலை முடிஞ்சுதா? அவன் செத்துட்டான் ஒரு வழியா. இங்க பாரு, நான் இன்னைக்கு பண்ணதுக்காக மன்னிச்சிரு. என்னை நீ மன்னிச்சிருவல்ல? கண்டிப்பாடா செல்லம். வழக்கமா ஜாக் சொல்லுவாங்கல்ல, என்னடா இது? அவங்க பேர்லாம் வெளியே வந்துருச்சு. இனி அவங்களால ஒளிஞ்சிக்க முடியாது. இனிமேதான் உண்மையான வேட்டையே ஆரம்பம். ஆரம்பிக்கலாமா? ரெடி? Baby,